ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 46. இதுவரை மிருணாளினியின் அலுவலகத்திற்கு ஆதி சென்றதில்லை. அவள் லொகேஷன் அனுப்பியிருக்க அதை வைத்து அவள் அலுவலகத்தை அடைந்தான். பைக்கை நிறுத்தி இறங்கியவன் கண்ணாடியில் ஒரு முறை தன் முகத்தை சரிபார்த்து கொண்டு அணிந்திருந்த கூலர்ஸை கழற்றி சட்டையின் நடுவே சொருகி கொண்டு மேலே செல்ல மாடிப்படி எங்கே என்று கண்களால் ஆராய்ந்தான். அதனை கண்டுகொண்டவன் அங்கே நின்று இருந்த செவர்லெட்டை ஒரு பார்வை பார்த்தவாறு மாடிப்படியில் ஏறினான். எதிரே ஒருவன் வேக வேகமாக இறங்கி வர அவன் மேல் மோதிவிடாமல் ஒதுங்கி நின்றான் ஆதி. அவனிடம் இருந்த பரபரப்பை புரியாமல் பார்த்தான். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க நாயகி இன்டீரியர்ஸ் என்று அவனிடம் ஆதி கேட்க, மேலே லெஃப்ட்ல செகண்ட் ஆஃபீஸ் என்று விட்டு அவன் முகத்தையும் பார்க்காமல் ஆதியை தாண்டி சென்றான். 2 படி இறங்கியவன் நின்று திரும்பி பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றான். சொல்லுங்க, நீங்க அங்கே யாரை பார்க்கணும்? மிருணாளினி மேடம். நீங்க? நான் ஆதித்யா. ஓ, ஆதி சார் ஃப்ரம் உளுந்தூர்பேட்டை என்று கேட்டான் புன்னகையோடு. ஆனால் அந்த புன்னகையிலும் ஒரு பதட்டம் அரும்பியிருந்ததை ஒரு காவல்காரனான ஆதியின் கண்ணியிலிருந்து தப்பவில்லை. ஹலோ சார், ஐ எம் பாரி. ஓ, அபி சொல்லியிருக்கான் என்று சொல்லி புன்னகைத்தான். கீழே செல்லாமல் வாங்க சார் என்று ஆதியை அழைத்து கொண்டு பாரி அவர்கள் அலுவலகத்திற்கு வந்தான். இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, எங்கேயோ அவசரமாக போய்கிட்டு இருந்தீங்களே என்றான் ஆதி. இல்லை சார், நீங்கள் வாங்க என்று அவனை அழைத்து சென்று ஒரு இடத்தில் அமர வைத்தான். அப்போதுதான் இந்துஜாவை கவனித்தான் பாரி. ஏய், இங்கே என்ன பண்ணுற? உன்னை மேடம் ரூமில் தானே இருக்க சொன்னேன் என்று பல்லை கடித்து மெல்லிய குரலில் கூறினான். ஆதி தன் செல்போனில் மூழ்கியிருந்தாலும் பாரி தனக்கு தெரியாமல் ஜாடை காட்டி எதையோ மெல்லிய குரலில் கேட்டுக்கொண்டிருப்பதை உணர்ந்தான். என்ன பண்ண சொல்கிற? ஏதாச்சும் ஒன்று கேட்டு வெளியே அனுப்புகிறான் அவன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஏதாச்சும் சொல்லி சமாளி, நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீ முதல்ல உள்ளே போ என்று அவள் கையை பிடித்து இழுத்து மிருணாளினியின் அறைக்குள் தள்ளிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சார், வந்துடுறேன் என்ற புன்னகையோடு ஆதியிடம் சொல்லிவிட்டு வேகமாக வெளியே சென்றான் பாரி. இருவரின் நடவடிக்கைகளும் அவனுக்கு சந்தேகமாக இருக்க தன் தாடியை தேய்த்து கொண்டே மிருணாளினியின் அறையை நோட்டம் விட்டு கொண்டிருந்தான் ஆதி. சில நிமிடங்களிலேயே மீண்டும் இந்துஜா வெளியில் வந்தாள். வாய்க்குள் முனகியவாறே சென்று எதையோ தேடிக்கொண்டு இருந்தாள். என்ன ஆச்சு இவங்க 2 பேருக்கும்? கொஞ்ச நாளாக நம்ம ஆளு கூலாக இருந்த மாதிரி தானே தோணுச்சு. மறுபடியும் மலையேறிட்டாளா? அப்படி இருக்கக்கூடாதே, உடனே சரி பண்ணணுமே என்று யோசித்து கொண்டே இந்துவின் அருகில் சென்றான். எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம் என்றான். நிமிர்ந்த அவனை பார்த்தவள் நோ சார் என்றாள் வரவழைக்கப்பட்ட புன்னகையோடு. உங்கள் மேடமை பார்க்கலாமா? திரும்பி ஒரு முறை அவள் அறையை பார்த்துவிட்டு ஒரு 5 மினிட்ஸ், நீங்கள் என்றாள். நான் ஆதித்யா. ஓ, ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றாள். அவள் சொன்ன விதத்திலேயே அவளுக்கு தன்னை தெரியவில்லை என்று புரிந்து கொண்டான். அவள் பதட்டமாக எதையோ தேடிக்கொண்டே இருக்க என்னவோ சரியில்லை என்று அவன் யோசித்தவாறு நின்றிருந்தான். சட்டென்று தேடுவதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து அவனை பார்த்தாள். சார், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே என்றாள் கண்கள் சுருக்கி. போச்சுடா, இவளுக்கு நம்மளை தெரியுமா என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவனை மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நீங்க போலீஸா என்றாள். சட்டென்று தன் பாக்கெட்டில் இருந்து கையை எடுத்துவிட்டு அவசரமாக கேட்டான். பார்த்தா தெரியுதா? அவள் கண்களில் பயமா நிம்மதியா ஏதோ ஒரு உணர்வு தோன்ற, சார், நான் பேப்பரில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் போலீஸ் தானே என்றாள். வேறு வழியின்றி ஆமாம் என்பதை போல் தலையசைத்தான். அடுத்து அவள் பேச தொடங்கும் முன் மீண்டும் பாரியின் குரல் பின்னே கேட்டது. ஏய் இந்து, இங்கே என்ன பண்ணுற? உன்னை மேடம் கூட தானே இருக்க சொன்னேன். ஆதி திரும்பி பார்க்க அவன் கையில் கூல்ட்ரிங்க்ஸ் மற்றும் சிகரெட் பாக்கெட்டோடு நின்றிருந்தான். ஆதி பார்த்ததும் சட்டென்று அதனை மறைத்து கொண்டு வேகமாக மிருணாளினியின் அறைக்குள் நுழைந்தான். அவன் கதவை திறந்து மூடிய வேளையில் மிருணாளினியின் எதிரே யாரோ அமர்ந்திருப்பது ஆதிக்கு தெரிந்தது. புருவம் சுருக்கி அதனை பார்த்தான். உள்ளே இருக்கிறது யாரு என்றான் இந்துவிடம். சொல்லலாமா வேண்டாமா என்று முதலில் தயங்கியவள், சார், அவன் ஒரு கழிசட என்றாள். சட்டென்று அவள் அப்படி கூற திகைத்து பார்த்தான் ஆதி. என்னம்மா, ஏதாச்சும் ப்ராப்ளமா என்றான். அவள் கையை பிசைந்தபடி யோசிக்க, ப்ளீஸ் சொல்லுமா என்றான். சார், அவன்கிட்ட மேடமுக்கு கடன் பாக்கி இருக்கு. மாதம் வட்டி வசூல் பண்ணுறதுக்கு அவனே நேரில் வந்து மேடம் கிட்ட மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டு பணம் வாங்கிட்டு போவான். மேடம் கிட்ட ஓவராக வழிஞ்சிக்கிட்டே பேசுவான். அப்பப்போ டபுள் மீனிங் வேற. மோஸ்ட்லி அதனால் நாங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் மேடம் கூடவே இருப்போம். ஆனால் அவன் ஏதாச்சும் வேலை வச்சு என்னை வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கான் சார். என்னால் அவன்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது. பாரின்னா ஓரளவுக்கு ஏதாச்சும் சொல்லி சமாளிப்பான். அதனால தான் அவனை ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிடுவான். ஆதிக்கு சட்டென்று கோபம் வந்தது.
உங்கள் மேடம் வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருக்காங்க, அவன்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக பேசி அனுப்ப முடியாதா? மற்றவங்களையெல்லாம் அந்த பேச்சு பேச தெரியுதில்ல என்றான் கோபமாக. அவனை வெற்று பார்வை பார்த்தாள் இந்துஜா. சார், இந்த மாதிரி ஆளுங்களை பகச்சிக்கிறது டேஞ்சரஸ்னு எங்களை விட ஒரு போலீஸ்காரராக உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்றாள் மெல்லிய குரலில். பல்லை கடித்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன், அவன் பேரு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுமா என்றான். சார், அவன் பேரு கஜேந்திரன், ஊரு பன்ருட்டி, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி வச்சிருக்கான். ஆனால் பண்ணுறது எல்லாம் கந்துவட்டி தொழில் என்று விட்டு அவன் முகவரியை கொடுத்தாள். தன் செல்போனில் அதனை ஏற்றிக்கொண்டான் ஆதி. சார், உங்களால் ஏதாச்சும் பண்ண முடியுமா என்ன? நீங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், பன்ருட்டி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆச்சே சார் என்று தயக்கமாக கேட்டாள். இன்னும் அவளுக்கு ஆதியின் டெசிக்னேஷன் ஞாபகத்திற்கு வரவில்லை. ஏதோ ஒரு போலீஸ்காரர் என்ற ரீதியில் தான் பேசிக்கொண்டு இருந்தாள். சிறு புன்னகையை அவளிடம் பதிலாக அளித்தவன், பார்த்துக்கலாமா என்றான். ஓரமாக தள்ளி சென்று யாரையோ அழைத்து சில நிமிடங்கள் பேசிவிட்டு வந்தான். டோன்ட் வரிமா, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். இந்துஜாதான் வருகிறாள் என்று எண்ணி மூவரும் பார்க்க ஆதியை கண்டு பாரியும் மிருணாளினியும் வெகுவாக திகைத்தார்கள். பாரியின் மனம் பயம் படர்ந்தது. ஐயோ, நம்ம கம்பெனியை பற்றி ஏதாச்சும் தப்பாக நினச்சிட்டா அப்புறம் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடுவாரோ என்று யோசித்தான். அங்கே வீட்டில் இருந்து வேலைகளை கவனித்து கொள்பவன் அவன்தான். ஆதியை கேட்காமல் அங்கே எதுவும் நடக்காது என்று இத்தனை நாட்களில் அவன் நன்றாக புரிந்து வைத்திருந்தான். என்ன செய்வது என்று புரியாமல் அவன் யோசிக்க, மிருணாளினியோ, முருகா, இவர் முன்னாடி இவன் எதுவும் அசிங்கமாக பேசிடக்கூடாது, என்னோட நிலைமையை ஆதி சார் முன்னாடி தாழ்த்தி காமிச்சிடாத என்று மனதிற்குள் கடவுளிடம் மன்றாடினாள். ஹலோ மேடம் என்று புன்னகையோடு சொல்லிக்கொண்டே கஜேந்திரனின் அருகில் இருந்த இரு கையில் அமர்ந்தான் ஆதி. யார் இவன் என்பதை போல் கஜேந்திரன் அவனை பார்க்க, சார், இவர் என்னோட என்று சொல்லி நிறுத்திவிட்டு தொண்டையை சரி செய்து கொண்டு, எங்கள் கம்பெனி கிளையண்ட் என்றாள் கஜேந்திரனிடம். ஹலோ சார் என்று கையை கொடுத்தான் ஆதி. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்டீசெண்டாக உள்ளே வந்திருக்கீங்களே, என்ன பழக்கம் இது என்றான் அவன் கொஞ்சம் கோபமாக. மிருணாளினி ஏதோ சொல்ல வர, இருங்க மேடம், என் மேலே தான் தப்பு, நான் சார்கிட்ட பேசுகிறேன் என்று அவளை நிறுத்திவிட்டு, சாரி சார், தப்பு தான், ஆனால் என்ன பண்ணுறது, ரொம்ப நேரமாக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மேடம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுதான் பேசிட்டு போயிடலாமான்னு வந்தேன். இவங்க கிட்ட பேசிட்டு நான் திரும்பவும் வேலைக்கு போகணும். செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை பாதியில் விட்டுட்டு வந்தேன். சும்மா உட்காந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நான் வெட்டியா இல்லை சார், அதனால தான், கோச்சுக்காதீங்க என்றான். ஏய், என்னடா திமிரா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? கஜேந்திரன் எகிரி கொண்டு வர, சார் சார் ப்ளீஸ் அமைதியா இருங்க என்றாள் மிருணாளினி. ஆதி அவளை பார்க்க அவனிடம் பார்வையாலேயே கெஞ்சினாள். இல்லை மேடம், நம்ம வீட்டு விஷயம். ஆமாம் சார், நான் தான் பேசணும்னு உங்களை வர சொன்னேன் என்று விட்டு பாரியை பார்த்தாள். பாரி, சாருக்கு டீட்டெயில் சொல்லிடுறியா என்றாள். பாரிக்கு கோபம் வந்தது. அவளை தனியே விட்டு விட்டு செல்ல அவனுக்கு விருப்பமில்லை. ஆதியை பார்க்க அவனும் வேண்டாம் என்பதை போல் கண்களிலேயே ஜாடை காட்டினான். சாரி மேடம், என்னால் அவ்வளோ கிளியராக சொல்ல முடியாது. நீங்கள் என்ன கரெக்டாக சொல்லிடுவீங்க, அப்புறம் நாளைக்கு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது பாருங்க, நீங்களே சொல்லிடுங்க ப்ளீஸ் என்றான். அவளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. தயக்கமாக கஜேந்திரனை பார்த்தாள். சார், அவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லணும் என்றாள் தயங்கியபடி. மறைமுகமாக அவனை செல்லச் சொல்லி அவள் கூற அது புரிந்தாலும் அவன் பிடிவாதமாக அப்படியே அமர்ந்திருந்தான். அதுக்கென்னம்மா, நீ சொல்லி முடி, நான் வெயிட் பண்ணுறேன் என்றான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எங்கள் வீட்டில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் பர்சனலாக சொல்ல வேண்டாமா? தேர்ட் பர்சன்ஸ் முன்னாடி நான் எல்லாத்தையும் பேச முடியாதில்ல. ஓ, அப்போ இவகிட்ட தனியாக பேசணுமா என்று எடுத்து கிண்டலாக கேட்டான் கஜேந்திரன். சச்ச, அவங்க கிட்ட மட்டும் பேசி என்ன பண்ணுறது சார்? பாரி தான் அங்கே வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறாப்புல, அவரையும் வச்சுக்கிட்டு தான் பேசணும். ஸோ நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். முதலாளின்னா எல்லா இடத்துலையும் அவங்களே இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இப்போது நீங்கள் கூட பாருங்கள், உங்கள் ஆஃபீஸ் பண்ருட்டியில் இருக்குது. நீங்கள் என்ன அங்கேயேவா இருக்கீங்க? அங்கே இருந்து இவ்வளவு தூரம் வட்டி பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க. இப்போது ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதில்ல. அங்கே இன்சார்ஜுக்கு விட்டிருக்கிற ஆளை கேட்டால் தானே தெரியும் என்றான் சிறு புன்னகையோடு. கஜேந்திரன் புரியாமல் புருவம் சுருக்கி பார்க்க அவன் கைபேசிக்கு அழைப்பு வந்தது. பாருங்க சார், நான் சொல்கிறது கரெக்டுன்ற மாதிரி ஃபோன் பெல்லே அடிச்சிருச்சு என்றான் ஆதி. கஜேந்திரன் யோசனையாக தன் செல்போனை எடுத்து பார்க்க ஆதி கூறியதைப் போல் அவன் ஃபைனான்ஸ் கம்பெனியை பார்த்து கொள்ளும் அழகர்சாமி தான் அழைத்திருந்தான். அதை கண்டு ஒரு நொடி திகைத்து ஆதியின் முகத்தை பார்க்க அவனோ நன்றாக சாய்ந்து அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டான். பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி சார், எடுத்து பேசுங்க என்றான். அவசரமாக அழைப்பை ஏற்று பேசினான் கஜேந்திரன்.
அண்ணா அண்ணா என்றான் அழகர்சாமி பதட்டமாக. என்னடா ஆச்சு? திடீர்னு நம்ம கம்பெனிக்கு போலீஸ் வந்திருக்காங்க. நம்ம ஆஃபீஸில் ஏதோ கஞ்சா வச்சிருக்கிறதா தகவல் வந்துச்சாம். சர்ச் பண்ணணும்னு வந்து நிற்கிறாங்க. டேய், என்னடா சொல்ற? கேட்டபோதே அவனுக்கு வியர்த்து விட திகைத்து எழுந்து நின்று விட்டான். அவன் ஆதியை பார்க்க அவனோ இருக்கையில் இப்படியும் அப்படியும் நெளிந்து கொண்டு இருந்தான். டேய், என்னடா சொல்ற? நம்ம ஆஃபீஸ்லையா? நமக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம் என்றான் கஜேந்திரன் பதட்டத்தோடு. எனக்கும் அதுதான் அண்ணா புரியல. நீங்க இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க இருக்கணுமாம். இல்லைன்னா உங்களோட வீட்டுக்கு சர்ச் பண்ண போவோம்னு சொல்றாங்க. கஜேந்திரனுக்கு ஏதோ புரிந்தது. மீண்டும் ஆதியை பார்க்க, ஓ, இதுதான் பிரச்சனையா என்றவாறே கூலாக தன் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கியை எடுத்து டேபிளின் மேல் வைத்தான். நான் கூட என்னடா சரியா உட்கார முடியல, ஏதோ இடிக்குதேன்னு பார்த்தேன். ஒன்றுமில்லை, என்னோட ரிவால்வர் தான் புன்னகையோடு சொல்லிக்கொண்டே மிருணாளினியையும் பாரியையும் பார்க்க இருவருமே ஒரு சேர திகைத்தார்கள். மிருணாளினி மிரண்ட பார்வையோடு துப்பாக்கியையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள். அந்த பார்வையின் அர்த்தம் புரிந்தவன் கஜேந்திரனிடம் திரும்பி, என்ன சார் எழுந்துட்டீங்க? உட்காருங்க. ஐ எம் ஆதித்யா, டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், விழுப்புரம் சிட்டி என்று தன் கையை நீட்டினான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.